ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவதுங்க, பெரிய அமௌண்ட்டு கொடுத்து, அதாவது கோடிக்கணக்கில் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த பணத்திலிருந்து ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம், இல்லை பில்டிங் வாங்குகிறோம், அந்த பில்டிங் வந்து நமக்கு மாதம் வந்து ஏதாவது வருமானம் கொடுக்குமா, கொடுக்கக்கூடிய பில்டிங்காக மாதம் வந்து வாடகை வர மாதிரியான பில்டிங்காக வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ண விதமாக இன்றைக்கி நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு அருமையான ரெண்டல் இன்கம் வரக்கூடிய கமர்ஷியல் பில்டிங்கை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது எந்த ஏரியா பார்த்துருவோமா? வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சென்னை கோயம்பேடு அடுத்து மதுரவாயில் இருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து போரூர், அதாவது டுவர்ட்ஸ் வந்து மாநகரம் போகும்போது நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி போனோம்னா போரூர் டோல்கேட்டில் இருந்து நேராக தாம்பரம் போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து போனோம்னா, போரூர் சர்வீஸ் ரோட்லேயே போனோம்னா, அந்த ஆன் ரோட்லேயே, அங்கே உள்ளே போகக்கூடிய ஆன் ரோட்லேயே, ஆக்சுவலாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அந்த ஆன் ரோட்டில் தாங்க வந்திருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடுங்க. அந்த 40 அடி ரோட்டில் இடத்தோட ஃப்ரண்டேஜ், அதாவது லேண்டு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 40 அடி. அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இடத்தோட டைமென்ஷன், அதாவது லேண்டோட டைமென்ஷன் நீள அகல வளம்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60ங்க. அதே மாதிரி இந்த இடத்தோட லேண்ட் ஏரியா, ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2400 சதுரடிங்க. இந்த 2400 சதுரடியில் கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு ஃபுல்லாக வந்து கமர்ஷியல் பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா, கீழே வந்து 3 கடைகள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஏற்கனவே பேங்க் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சு, வெக்கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது, ஓப்பன் ஹால் டைப்பில் இருக்குதுங்க. இது வீடு டைப்பில் கிடையாதுங்க, முழுக்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் பில்டிங் தாங்க வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்குது. கிட்டத்தட்ட 3 3.5 லட்ச ரூபா வந்து மாதம் வருமானம் வரக்கூடிய, வாடகை வருமானம் வரக்கூடிய கமர்ஷியல் பில்டிங் சேல்ஸுக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்தோட ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் கார்னர் பீஸு, அதாவது 40 அடி ரோட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கும், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 40 அடி ஃப்ரண்டேஜ், சைடு ரோடு வந்து சின்ன ரோடு தாங்க, அது நார்த் ஃபேஸிங்கு, அது 60 அடி வந்து நீள உள்ளே போகும். அதனால் நமக்கு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோட்டில், 40 அடி ரோட்டில் 40 அடி ஃப்ரண்டேஜுங்க. அதே மாதிரி இந்த இடமும், இந்த இருக்கக்கூடிய இந்த 2400 சதுரடி இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ் உள்ள இடம் தான். அதே மாதிரி பில்டிங் வந்து இவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்க அப்படின்னா பக்காவாக பில்டிங் பிளான் அப்ரூவ் வாங்கி தாங்க கட்டியிருக்காங்க. அதனால் பையர்ஸ் வந்து யாராவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க பேங்க் லோன் போனால் வந்து பேங்க் லோன் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகப்படாமல் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் கிடைக்கும். நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிலையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்கோம். என்ன சொல்கிறோம்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக நம்ம யூடியூப் சேனலில் டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவில் போடுறோம். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓனர் தான் இருக்குது. அதனால் வானகரம் சர்க்கிளில் ரெண்டல் இன்கம் வந்து வரக்கூடிய இடம் வந்து பில்டிங் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது கமர்ஷியல் பில்டிங் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா டிலே பண்ணாமல் உடனடியாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். ப்ராப்பர்ட்டியை போய் பாருங்கள். ப்ராப்பர்ட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட வந்து ரேட்டை உட்காந்து பேசுங்க. ஓனர் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ரேட்டை வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, ரேட்டு ஃபைனல் ஆச்சுன்னா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லாயர்கிட்ட கொடுங்க, லீகல் பார்க்கட்டும். லீகல் பார்த்துட்டு உங்களுடைய லாயர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக நீங்கள் வாங்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துறாங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக வந்து பத்திரப்பதிவு பண்ணிங்க.
நீங்கள் இப்போ கேட்பீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்க, ஆனால் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் சொல்லுங்கள், ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டுன்னு சொல்லுங்கள் நீங்கள் கேட்பீங்க. ப்ராப்பர்ட்டியோட ஏஜ், பில்டிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 4 to 5 இயர்ஸ் தாங்க ஓல்டு. நல்ல தரமான பில்டிங் தான். அதனால் நீங்கள் கமர்ஷியல் பில்டிங் இதை வாங்கினார்கள் கூட இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு தாராளமாக நீங்கள் உங்களுக்கு வாடகை வந்துட்டுருக்கோம். தரமாக தான் பில்டிங் கட்டியிருக்காங்க. மாதம் 3 லட்ச ரூபா குறைஞ்சது வருமானம், ரெண்டல் இன்கம் வரக்கூடிய கமர்ஷியல் பில்டிங்கோட விலை, அந்த பில்டிங்கோட உரிமையாளர் எங்கள்கிட்ட சொன்ன விலை பார்த்தீங்கன்னா 4,25,00,000 ரூபா. இந்த 4,25,00,000 ரூபாங்கிறது ஃபைனல் ரேட் கிடையாதுங்க. உடனடியாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணுறீங்கன்னா தாராளமாக ரேட்டை குறைச்சி தரதாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் எங்களுக்கு உடனடியாக கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.